மெய்யாகவே நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர், சகலத்தையும் சிருஷித்தவர் இந்த பூமியிலே 2 விதமான தன்மைகளை கொண்டு தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறார். அந்த 2 விதமான தன்மைகளும் தேவத்துவம் என்றும் கர்த்தத்துவம் என்றும் வேறு பிரிக்கப்பட்டுள்ளது. தேவத்துவம் என்பது இம்மைக்குரிய காரியங்கள். இம்மைக்குரிய காரியங்களிலே செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் தேவத்துவம் என்றும், ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை கொண்டிருக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற சகலமும் கர்த்தத்துவம் என்றும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருவராய் இருந்து இந்த கிரியைகளை செய்து வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தம்முடைய கிரியைகளை இந்த 2 தன்மையிலே இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றி வருகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இங்கே எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் உண்டாக்கினதை கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் யாருக்கு இவைகளை கொடுக்க சித்தமாயிருக்கிறாரோ, அவருக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இஷ்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் உண்டாக்கினதை கொடுக்கிறார். அதே அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். இங்கே என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியன் தேவத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பணியை செய்கிறவன். நேபுகாத் நேச்சார் அவர் கட்டளையிட்டிருக்கிற பணியை செய்கிறதினால் அவனை குறித்து இங்கே என் ஊழியக்காரன் என்று சாட்சியிடுகிறார். இந்த ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்வதற்காக தேவத்துவத்திலே உருவாக்கப்பட்டவன் நேபுகாத் நேச்சார். அவனுக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் இல்லை. ஆனால் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் 2 தன்மையிலே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்காக அங்கே ஊழியர்களையும் அவனுக்காக நியமித்து கொடுத்திருக்கிறார். இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோனின் ராஜாவாக இருக்கிறபடியினால் அந்த ராஜாவுக்கு சேவர்கள் இருந்தார்கள், ஊழியர்கள் இருந்தார்கள், பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். இந்த ராஜா தன்னுடைய பணியை செய்வதற்காக மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வைத்திருந்தார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவத்துவத்திற்குள்ளான ஆளுமைக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இங்கே கர்த்தர் சொல்கிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேவகர்கள் இவர்கள் யாவரும் தேவத்துவத்துக்குள்ளாக சரீரத்திலே இருந்து தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்கள். இந்த ராஜாவுக்காக தங்கள் பணியை செய்வதற்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள். இவர்கள் மாம்ச சரீரத்தில் இருந்து நேபுகாத் நேச்சாருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், நேபுகாத் நேச்சாருடைய ஊழியர்கள். இங்கே கர்த்தர் இந்த மாம்ச சரீரத்திலே இருக்கக்கூடிய சேவகர்களை மாத்திரம் அல்லாதபடிக்கு நேபுகாத் நேச்சாருக்கு பணிவிடை செய்வதற்காக ஆவியின் சரீரம் கொண்ட ஊழியர்களையும் நியமித்திருந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன் என்று. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளியின் மிருக ஜீவன்கள் ஆவியின் சரீரம் கொண்ட தூதர்கள். இவர்கள் தேவத்துவ ஊழியர்கள். இந்த தேவத்துவ ஊழியர்களையும் இவருக்கு கொடுத்திருந்தார். இவர்கள் நேபுகாத்தி நேச்சாருக்கு அந்த ஆளுமைக்காக அந்த ஆளுமைக்குரிய கிரியைகளை தங்கள் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து செய்து வந்தவர்கள். இந்த பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறவன், இந்த வலு சிற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறவன் ஆவியின் சரீரம் கொண்ட ஒரு தூதன். இவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவத்துவ ஊழியம் செய்வதற்காக இந்த நேபுகாத்நேச்சாருக்கு மாம்ச சரீரம் கொண்ட ஊழியர்களும் கொடுக்கப்பட்டார்கள். ஆவியின் சரீரம் கொண்ட தூதர்களும் தேவத்துவ ஊழியர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவத்துவ ஊழியம் செய்வதற்காக காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த கேரு. அவன் தனக்கு பிரியமானவனுக்கு இந்த தேவத்துவ ஊழியத்தை கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனம் விவிதமாக சொல்கிறது. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். தேவத்துவம் பூமியின் ஆளுமை கொண்டது. இந்த தேவத்துவ ஆளுமை என்பது சத்துரு, சாத்தான், லோகாதிபதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சர்ப்பம், வலு சர்ப்பம், சாத்தான் என்பவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவன் கர்த்தத்துவத்தை ஏற்றிருக்கிறபடியினால் அவனை சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தேவத்துவ ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த பூமியின் மீது ஆளுமை கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவர் சிருஷ்டித்த இந்த பூமிக்குரிய ஆளுமையை அவனிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அவருக்கு பிரியமானவனுக்கு அதை கொடுக்கிறார். அதை கொடுக்கக்கூடிய ஆளுமை அங்கே தேவத்துவத்துக்கு ஊழியக்காரனாகிய அந்த கேருப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் ஆளுமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவத்துவத்துக்குள்ளான இந்த ஆளுமையை தனக்கு பிரியமானவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறான். ஆகவே இந்த பூமியிலே அநேக ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை அநேக ராஜ்யங்களாக பிரித்து வைத்திருக்கிறார். தனக்கு பிரியமானவனுக்கு இந்த ஆளுமையை, பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்தின் ஆளுமையை தேவத்துவத்துக்குரிய அந்த தூதனானவன் கொடுக்கிறான். அவன் கர்த்தத்துவத்தை எதிர்த்து நிற்கிறபடியினால் அவனை பிசாசு என்று வேதம் சொல்கிறது. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவத்துவ தூதர்களை கொண்டு இந்த பூச்சக்கரத்திலே ஆளுமை செய்கிறான். லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவன், அவனிடத்திலே அநேக அசுத்தாவிகள் இருந்தது. அவைகள் அவரிடத்திலே வேண்டிக் கொண்டன, அந்த திசையிலிருந்து தங்களை அனுப்ப வேண்டாம் என்று. ஏனென்றால் அவைகள் அந்த பகுதிக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த தேவத்துவ தூதர்கள். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் தனக்குத்தானே புரிந்திருக்கவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. சாத்தான் பிரிந்திருக்கவில்லை, சாத்தானுடைய ஆளுமை பிரிந்திருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம் 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒரு ராஜ்யம் சமாரியா என்றும் ஒரு ராஜ்யம் யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது. இந்த யூதா தேசத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகூடாதபடியினால், கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினபடினால், அந்நிய தேவர்களை நாடினபடினால், கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னறிவித்தபடி அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆளுமையை அவர்களிடத்திலிருந்து எடுக்கிறார். அந்த ஆளுமை அங்கே நேபுகாத்நேச்சாரிடம் கொடுக்கப்படுகிறது. நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லப்படும் பொழுது, நேபுகாத்நேச்சாரை சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திரரையும் சேவிக்க வேண்டும். இது நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட ஆளுமை. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே விவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில்
சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவனையும் அவனது புத்திரரையும் சேவிக்க வேண்டும். மேலும் எந்த ஜாதியாவது அவனை சேவியாவிட்டால் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த ஆளுமை நேபுகாத்தி நேச்சாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத்தி நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுமை யூதா ஜனங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஜனங்கள், இன்னும் அநேக ஜாதிகள் அவனை சேவிக்க வேண்டும். அப்படி எந்த ஜாதியாவது அவனை சேவியாவிட்டால் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர் தண்டிப்பார். இது நேபுகாத்தி நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எரேமியா 27:8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஜாதியாவது அவனை சேவியாவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 27:13 பாபிலோன் ராஜாவை சேவியாமற் போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதின்படியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். யூத ஜனங்களும் அவரை சேவிக்க வேண்டும். அப்படி சேவியாவிட்டால் மற்ற ஜாதிகளுக்கு எப்படியான தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதே தண்டனை தான் யூத ஜனங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யூத ஜனங்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். யார் யூத ஜனங்கள்? இந்த யூத ஜனங்கள் ஆத்துமா கொண்டவர்கள். இவர்களுக்குள்ளாக ஆத்துமா என்ற உள்ளான மனிதன் இருக்கிறார். இவர்கள் கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஆத்மா கொண்ட இந்த யூத ஜனம் தேவத்துவத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கிற நேபுகாத்தி நேச்சாரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நேபுகாத்தி நேச்சாரிடத்தை ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த ஜனத்தின் மீது ஆளுகை செய்ய 2 விதமான அதிகாரம் நேபுகாத்தி நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரம் தேவத்துவத்துக்குள்ளாக மாமிச சரீரத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களை வைத்து அவர்களை தங்களுடைய ஊழியக்காரர்களாக வைத்து ஆளுமை செய்வது. இன்னொன்று ஆவியின் சரீரம் கொண்ட தூதர்களையும் தேவத்துவ தூதர்களையும் வைத்து ஆளுமை செய்வது. இங்கே நேபுகாத்தி நேச்சாரை சேவியாவிட்டால் 3 விதமான தன்மையிலே தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்களுக்கானாலும் சரி, மற்ற எந்த ஜாதியானாலும் சரி, அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். பட்டயம் மாமிசத்துக்குரிய காரியம். மாமிசத்திற்கு என்று நேபுகாத்தி நேச்சாரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியர்கள், அந்த போர் சேவகர்கள், இந்த யுத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். பட்டயம் சேவகர்கள், சேனைக்குரியவர்கள், அவர்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வெறுதாவாய் பிடிக்கவில்லை. எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதற்காக, பாபிலோன் ராஜாவை சேவியாதவர்களை வெட்டி வீழ்த்துவதற்காக அந்த பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்களும் பாபிலோன் ராஜாவை சேவிக்க வேண்டும். பாபிலோன் ராஜாவை சேவியாவிட்டால் அவர்களும் அந்த பட்டயத்திற்கு இரையாவார்கள். இன்னும் 2 தன்மையிலான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும். இந்த பஞ்சமும் கொள்ளை நோயும் மாமிசத்திலே இருக்கக்கூடிய அந்த சேவகர்களை கொண்டு செய்யப்படுகிற காரியம் அல்ல. மாமிசத்துக்குரிய ஊழியர்களை வைத்து செய்யப்படுகிற காரியம் அல்ல. இவ்விரண்டும் ஆவியின் சரீரம் கொண்ட தேவத்துவ ஊழியர்கள் மூலமாக செய்யப்படுகிற காரியம். இந்த தண்டனையை கொடுக்க போகிறது கர்த்தர். இந்த காரியங்களை செய்யும்படிக்காக அந்த தூதர்களை பணித்து நேபுகாத்தி நேச்சாருக்கு ஊழியம் செய்யும்படி அவர் அனுப்புகிறார். ஏனென்றால் நேபுகாத்தி நேச்சார் அவருடைய ஊழியன். இந்த காரியங்களை செய்யும் பொருட்டாக அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சமும் கொள்ளை நோயும் கொண்டு வந்து கொடுக்கிறவன் அந்த வெளியின் மிருகங்களின் கிரியைகள். நேபுகாத் நேச்சாரின் பலத்தை அந்த பட்டயத்தின் மூலமாக செயல்படுத்துகிறவர்கள் நேபுகாத்தி நேச்சாரின் பலம் வாய்ந்த யுத்த வீரர்கள். இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத்தி நேச்சாருக்கு அவனை சேவிக்க வேண்டும், இல்லை என்றால் இந்தந்த தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்கிற விதமாய்
இணைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள், ஆத்துமா கொண்டிருக்கிறவர்கள், வலதுபுறத்து மந்தை என்றும் இடதுபுறத்து மந்தை என்றும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமா கொண்டவன் இடதுபுறத்திலே கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினவனாக இருக்கும்போது அவனும் பிசாசும் அவனுடைய தூதர்களும் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்படுகிறான். இந்த இடதுபுறம் உள்ள இந்த ஆத்மா கொண்டிருக்கிற மந்தை தேவத்துவ தூதர்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள். நேபுகாத்நேச்சாருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் கர்த்தரை வணங்குகிறவன் அல்ல, கர்த்தருக்கு பலியிடுகிறவன் அல்ல. இந்த யூத ஜனங்களுடைய மீறுதலினால் அவர்கள் நேபுகாத்நேச்சாரிடம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் நேபுகாத்நேச்சார் வணங்கின, பாபிலோன் ராஜா வணங்கின அந்த தேவர்களை வணங்கும் போது யூத ஜனத்தினுடைய ஆத்துமாக்கள் இடதுபுறத்து மந்தைக்குள்ளாக சேரும். நேபுகாத்நேச்சார் அதிகாரத்தை பெற்றிருக்கிறான் கர்த்தரிடத்திலிருந்து. ஆனால் சிறைப்பட்டு போனவர்களுடைய கண்களுக்கு அந்த ராஜா பலம் பொருந்தியவராக காணப்படுகிறார். அவன் பலம் பொருந்தியதாக காணப்பட்டாலும் அவனிடத்திலே இல்லாத ஒரு மகத்துவம் உள்ளது தன்னிடத்திலே இருக்கிறது என்று அறியக்கூடிய நிலையிலிருந்து யூத ஜனங்கள் விலகினபடியினால் தங்களுக்குள்ளே இருக்கிறது நேபுகாத்நேச்சாருக்கு உள்ளதை காட்டிலும் மிகவும் விலை மதிப்பற்றது என்ற எண்ணம் அவர்களிடத்திலே வராதிருந்ததனால் அவர்கள் நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படியாக செய்தார்கள். ஒரு பெரிய சிலை உருவாக்கப்படுகிறது. எல்லோரும் அந்த சிலையை வணங்க வேண்டும். ஆனால் அந்த சிலையை வணங்காமல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த ஆணைக்கு எதிர்த்திருக்கிறவர்களாக நாங்கள் இந்த கிரியைகளை செய்ய மாட்டோம் என்பதாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு போய் அக்கினிக்குள்ளாக போடுகிறான். ஆனால் கர்த்தர் சகல அதிகாரமும் தன்னிடத்திலே இருக்கிறது என்பதை அந்த ஜனங்களுக்கு அன்று காண்பிக்கும் பொருட்டாக தன் தலையில் உள்ள ஒரு முடியையிலும் தன் வஸ்திரமாயிலும் அந்த தீக்கு இரையாகாதபடிக்கு அவனை பாதுகாத்து அவர்களோடு இருந்தவர் பெரியவர் என்று ஜனங்கள் அறியும்படியாக அந்த சாட்சி அங்கே உருவாக்கி கொடுக்கிறார். கர்த்தத்துவத்திலே ஜீவனுக்குரியவன் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆளுமைக்குள்ளாக அவன் உயர்ந்தவன் என்று சிந்தியாது இருக்கக்கூடியவன். அவன் கர்த்தத்துவத்து வலதுபுறத்து மந்தை. பிசாசின் ஆளுமை பூமிக்குரியதாகத்தான் இருக்க வேண்டும். தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆத்துமாவை அது ஒன்றும் செய்ய முடியாது என்ற தன்மை அங்கே காணப்படும். தேவத்துவத்துக்குள்ளாக ஆளுமையை கொண்டவனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த கேரு. இவனுக்கு கர்த்தத்துவத்திலே எந்த ஆளுமையும் கொடுக்கப்படவில்லை. தேவத்துவத்துக்குள்ளாக அவனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. நேபுகாத்நேச்சாருக்கு உள்ள காரியங்களை செய்வதற்காக, அவனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக தேவத்துவத்திலே மாமிஷ சரீரத்திலே இருந்த சேவகர்களுக்கும் ஆவியின் சரீரம் கொண்ட இந்த தேவத்துவ தூதர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வர எந்த விதமான அதிகாரமும் இந்த கேருப்புக்கு கொடுக்கப்படவில்லை. தேவத்துவத்துக்கு ஆளுமைக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் தன்னுடைய ஆளுமையை கர்த்தத்துவத்துக்குள்ளும் தன்னுடைய ஆளுமையை கொண்டு வர ஆரம்பித்தான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவன் எனப்படுவது எதுவோ அதற்கு தன்னையும் அவன் நிகராக்கி கொண்டான். ஆராதிக்கப்பட வேண்டியது எதுவோ அதற்கு தன்னையும் அவன் நிகராக்கி கொண்டான். மிகாவேல் தூதன் யுத்தங்களை செய்கிறான். காபிரியேல் தூதன் செய்தியை கொண்டு வருகிறான். ஆனால் பலமுள்ள தூதன் வார்த்தையை கொண்டு வருகிறான். இந்த தூதர்களை வணங்கும் போது அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன்.
தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். தூதன் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தை, நீ என்னை வணங்காதே, நானும் ஒரு ஊழியக்காரன், கர்த்தரைத்தான் வணங்க வேண்டும், தேவனைத்தான் வணங்க வேண்டும். இது அவர்கள் கொடுத்த சாட்சி. ஆனால் இந்த கேரு, காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தூதன், தேவத்துவத்தின் ஆளுமையை பெற்றிருக்கிற இந்த தூதன், இவன் தன்னை தேவனைப் போல உயர்த்த ஆரம்பித்தான். இவன் தன்னை தேவனைப் போல உயர்த்தி கொண்டதுதான் இவனுடைய ஆளுமைக்கு முடிவு வரக்கூடிய ஒரு காரியமாக அமைந்தது. இவன் ஆக்கினைக்குரியவனாக தள்ளப்படுவதற்கு முகாந்திரமாக அமைந்தது. இவனும் ஒரு தூதன் தான், தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவன் தான், தேவனிடத்திலிருந்து ஆளுமையை பெற்றவன் தான். ஆனால் இந்த ஆளுமையை பெற்ற தூதன் தன்னையும் தேவனைப் போல உயர்த்தினதுதான் அவன் செய்து கொண்ட ஒரு மீறுதல். அந்த மீறுதல் நிமித்தம் அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்படுகிறான். வான மண்டலத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய ஆளுமை பீடத்திலிருந்து அவன் பூமிக்கு தள்ளப்படுவான். மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் அவனை எதிர்த்து அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் நாம் இவைகளை வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வான மண்டலத்திலே யுத்தம் நடந்த பிறகு, அவனுடைய மகிமை தலமாகிய 2ஆம் வானத்தில் இருந்து அவன் தள்ளப்பட்ட பிறகு அவனது மகிமை முற்றிலுமாக அழிந்து போகும். அவனுடைய மேட்டிமையினால் இந்த அழிவு அவனுக்கு வந்தது. தேவத்துவத்தில் அவன் உயர்ந்தவன், தேவத்துவத்தில் அவனுக்கு ஆளுமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஆளுமையை அவன் கர்த்தத்துவத்துக்குள்ளாக தனக்கு அனுமதிக்கப்படாத ஒரு காரியத்திலே அவன் தன்னுடைய ஆளுமையை கொண்டு சென்றதற்காக அவனுக்கு இந்த அழிவு. இந்த சாத்தான், இந்த சர்ப்பம் தன்னுடைய உபதேசத்தை கர்த்தத்துவத்துக்குள்ளானவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். தன்னுடைய உபதேசத்தை, தன்னுடைய பிரமாணத்தை கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஆத்மா பெற்றிருக்கிற ஜனங்களுக்குள் கொண்டு சென்றான். கர்த்தத்துவத்துக்குள் தன்னுடைய பிரமாணத்தை அவன் கொண்டு செல்வது மீறுதலுக்குள்ளானது. தேவத்துவத்தின் கிரியைகளுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தத்துவத்துக்குள்ளாக தன்னுடைய ஆளுமையை கொண்டு வந்தது, கர்த்தத்துவத்துக்குள் உபதேசித்தது. இவைகள் அவனை ஆக்கினைக்குரியவனாக மாற்றியது. கர்த்தத்துவத்திலே தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறவர். தேவத்துவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது கர்த்தத்துவம். தேவத்துவத்துக்குள்ளான மனிதனிடத்திலே இருந்து அந்த மனிதன் கொண்டிருந்த விசுவாசத்தின் மூலம் ஆத்துமா என்ற உள்ளான மனிதனுக்கு, அந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறவனுக்கு கொடுத்து தேவத்துவத்திலிருந்து அவனை பிரித்தெடுத்து கர்த்தத்துவத்துக்கு கொண்டு வருகிறார். தேவத்துவத்திலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தத்துவத்துக்கு கொண்டு வந்த பிறகு தேவத்துவத்துக்குரிய அவனுக்கு அந்த கர்த்தத்துவத்தின் மூலம் ஆத்மாவை பெற்றவன் மீது அதிகாரம் இல்லை, அவனுக்கு ஆளுமை இல்லை, அவனுக்கு அந்த ஆளுமை கொடுக்கப்படவில்லை. அதுவன் கர்த்தத்துவத்துக்குள்ளான ஆளுமைக்குள்ளாக வருகிறான். ஆனால் தேவத்துவத்துக்குரிய அந்த தூதன், தேவத்துவத்தின் ஆளுமை பெற்றவன், கர்த்தத்துவத்துக்குரியவனுக்குள்ளாக, ஆத்மா பெற்றிருக்கிறவனுக்குள்ளாக தன்னுடைய ஆளுமையை கொண்டு வருவது அங்கே அநீதியாகிறது. கர்த்தத்துவத்துக்குள்ளானவனுக்கு தேவத்துவத்துக்குள்ளான தன்னுடைய பிரமாணத்தை கொண்டு வந்து அவன் போதிக்கிறான். அவர்கள் தேவத்துவ சிந்தனைக்குள்ளாக திருப்பப்படுகிறார்கள். கர்த்தத்துவத்துக்குரியவர்கள் தேவத்துவத்துக்குரிய சிந்தனைக்குள்ளாக திரும்புகிறார்கள். அப்படி தேவத்துவத்துக்குள்ளான சிந்தனைக்குள்ளாக திரும்புகிற ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திருப்பப்படுவதற்காக பிரமாணம் அனுப்பப்படுகிறது. அது அன்றைக்குரிய வார்த்தை. அந்த வார்த்தை கர்த்தத்துவத்துக்குள்ளான ஜனம் தேவத்துவத்தின் பிரமாணத்தை பின்பற்றாதபடிக்கு
கர்த்தத்துவத்தின் பிரமாணத்துக்குள்ளாக திருப்பும்படிக்கு இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. தேவத்துவத்துக்குள்ளானவன் விசுவாசத்தின் மூலம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக வருகிறான். இப்படி கர்த்தத்துவத்துக்குள்ளாக வந்தவனை தேவத்துவத்துக்குள்ளான ஆளுமை பெற்றிருக்கிறவன் தன்னுடைய பிரமாணத்தை அந்த கர்த்தத்துவத்துக்குரியவனுக்கு கொடுக்கிறான். அப்படி தன்னுடைய பிரமாணத்தை அவனிடத்திலே கொடுத்து அதன் மீது கர்த்தத்துவத்துக்குரியவன் விசுவாசம் வைக்கிறதுனால் அங்கே ஒரு மீறுதல் நடைபெறுகிறது. அந்த மீறுதல் ஆத்மா கொண்டவனுக்கும் மீறுதல் ஆகிறது, தேவத்துவத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தூதனுக்கும் மீறுதல் ஆகிறது. ஆகவே இவர்கள் இருவரும் அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்பட போகிறார்கள். தேவத்துவம் பிரிந்திருக்கவில்லை, தேவத்துவத்தினுடைய ஆளுமைதான் பிரிந்திருக்கிறது. தேவத்துவத்துக்குள்ளாக இருக்கிறவனை கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிரிக்கிறது விசுவாசம். கர்த்தத்துக்குள்ளாக இருக்கிறவன் கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை கைக்கொண்டு ஜீவனுக்குள்ளவனாக மாற வேண்டும். அதற்கு அனுப்பப்படுவது வார்த்தை. வார்த்தை கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்துக்குரியவர்களை வேறு விரிக்கிறது. விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுகிறான். பிரிவினையை உண்டாக்குகிற வார்த்தையை விசுவாசியாதது ஆக்கினைக்குரியது. பிரிவினையை உண்டாக்குகிற வார்த்தை ஜீவனுக்குரியது. அந்த வார்த்தை அன்றைக்கென்று அனுப்பப்படுகிற பிரமாணமாய் இருக்கிறது. கர்த்தர் கிருபையினால் நம்மை மூடி பாதுகாத்து வழி நடத்துவாராக.